படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் போச்சு, செகண்ட் ஹாப் எப்படி போச்சுனே தெரியல. ஆமா, அங்கங்க லேக் இருந்துச்சு. அது என்னன்னா அந்த கண்டென்ட் ஒன்று சொல்றேன்னு சொல்ல வந்தாங்கல்ல, அந்த இடத்துல மட்டும் லேக் இருந்துச்சு. மற்ற இடங்கள்லாம் செலிப்ரேஷன் தான். அந்த லேகையுமே அடுத்த சீன்லேயே ஏகேவோ இல்லைன்னா அவங்க கொண்டாந்த ரீமேக் சாங்கோ இல்லைன்னா அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அது இந்த கிரேசி ஐடியால இதை விட்டுட்டேன். டார்கி அவர் வந்து கபாலி படத்துல வந்து வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த புலி பாட்டுலாம் வந்து 2000 வந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணி அதை ஒரு ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது, டார்கியவே கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்தது, இதெல்லாம் தான் சொல்றேன். ஒரு சம ஒரு வித்தியாசமான மனுஷனா இருப்பான் போல, சம ஒரு கிரேசியான ஐடியா வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாப்ல. ஏதோ தியேட்டர்ல மேஜிக் பண்ணிட்டாப்ல. லாஜிக்கு கொஞ்சோண்டு லாஜிக்கே இல்ல லாஜிக்கே பார்க்க கூடாது, ஏன்னா இது ஃபேன் பாய் சம்பவம். அதே மாதிரியே ஒரு இன்டர்நேஷனல் லிங்க் வேற டானுக்கு கொடுத்துருந்தாங்க. தேட்டர்ல பார்க்கும்போது செம செலிப்ரேஷனா இருந்துச்சு. வெளியே வந்து யோசிச்சோன்னா அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், என்ன இது அப்படின்ட்டு. பட் ஆனா தேட்டர்ல வேற லெவல் லிங்க் கொடுத்துருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி நம்ம இசை அரக்கன் ஜிவி அவங்களுடைய மியூசிக்கு சொல்லவே வேணாம். அவர் வந்து படத்தோட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து டம்மு டிம்மு டம்மு டிம்மு டம்மு டிம்முக்கு டிம்முக்குன்னு போட்டு கிழிச்சு எடுத்துட்டாப்புல. பிஜிஎம்லாம் ஒன்று மாசு. நிறைய ரீமிக்ஸ் பாட்டும் உள்ள இருக்கு. பட் ஆனா இவர் போட்ட பிஜிஎம்ஸுமே நிறைய நின்று பேசுது படத்துல. செம்மையா விளையாண்டுருக்காப்புல. அதுவும் தலையோட இன்ட்ரோக்கெல்லாம் ஒரு மிக்ஸ்ல போய் அங்க ஒண்ணு பிடிச்சி அங்க ஒண்ணு அடிச்சு வேற லெவல்ல போகுது. அதுவும் அந்த புலிலாம் வேற லெவலு. அது எனக்கு அப்படியே மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுண்ணா. புலில அதுக்கப்புறம் எனக்கு லிரிக்ஸே தெரியல. ஆனா அந்த புலி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த மாதிரி எனக்கு அது மட்டும்தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு.